ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனில் எரர் வருது பார்த்தீங்களா, யுவர் டிவைஸ் ரேன் இன்டு ஏ ப்ராப்ளம், இல்லை ஸ்டார்ட் அப் ரிப்பேர், இந்த மாதிரி ப்ளூ ஸ்க்ரீனில் சம் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி எரர் வரும்போது நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு அதே சேம் எரர் தான். நான் கண்டினியூ கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு. ஆட்டோமேட்டிக் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி வருது. இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நான் செக் பண்ண போகிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் அது கொடுத்து ரீசெட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீசெட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். அப்படின்னா ஸ்டார்ட் அப் ரிப்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். அப்படின்னா சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்குது, ரீஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணலாம். இதனால் ஆல்ரெடி இமேஜ் இருக்குது அப்படின்னா இமேஜ் ஃபைலை கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம வச்சு ட்ரை பண்ணி நம்ம ஆல்ரெடி இருக்க ஒரிஜினல் வாய்ஸை நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எல்லாமே ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அதே ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ இதில் வந்து ஹார்ட் டிஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கலாம், அப்படின்னா ரேம் ப்ராப்ளம் இருக்கலாம். நான் ரேம் ஆல்ரெடி போட்டு செக் பண்ணிவிட்டேன், சேம் அதே ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் ஹார்ட் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கலாம்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஓகே, அது ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அது கேபிளில் கூட ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் கேபிள் வந்து எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப நான் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கேன். ஹார்ட் டிஸ்க்கை வந்து திரும்ப நான் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு சேம் அதே ப்ராசஸ் பண்ணி பார்க்குறேன். ரேம் ஆல்ரெடி நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், அப்படியே சேம் அதே ப்ராப்ளம் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஹார்ட் டிஸ்க் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஒரு டெஸ்டிங் ஹார்ட் டிஸ்க்கை போட்டு அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு டெஸ்டிங் ஹார்ட் டிஸ்க்கை போட்டிருக்கேன். இதில் வந்து இப்போ நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளம் வருது, எதுவும் ப்ராப்ளம் வருதான்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ இதில் வந்து ரெக்டிஃபை ஆச்சுன்னா நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க்கு புதுசாக மாற்றிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். சிஸ்டம் நமக்கு 100% நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து டெல் இன்ஸ்பிரான் டெஸ்க்டாப். இது நான் இப்போ கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் பூட்டிங் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இல்லை டிஃபால்ட்டு விண்டோஸ் 10 ஓஎஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குன்னு அதுவே நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். நம்ம நார்மலாக அஸ் யூஸ்வல் நம்ம ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ எல்லா ஆப்ஷன்ஸ் அதே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுதான் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரேம் இல்லை ஹார்ட் டிஸ்க்கு, அப்படி இல்லைனா நாம் சிஸ்டம் ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது மூணில் ஏதாவது ஒன்றில் வந்து நமக்கு எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். ஸோ இது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப வரி பண்ண தேவையில்லை. ஏதாவது சின்ன ப்ராப்ளம் தான் அதெல்லாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு இஷ்யூ அப்படின்றப்ப ஹார்ட் டிஸ்க்கே சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஹையாக தெரியும். ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றதும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. எதனால் வருது அப்படின்னா வச்சுங்களேன், நம்ம டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறோம், நம்ம வீட்டில் வந்து இப்போ யூபிஎஸ் இல்லை, இன்வெர்ட்ரு இல்லை அப்படின்னா டேரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா வந்து சிஸ்டம் வந்து அடிக்கடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகக்கூடாது, ஷட் டவுன் பண்ணாமல் சிஸ்டம் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இல்லை ஆட்டோமேட்டிக் லேப்டாப் வந்து ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்பர் ஷட் டவுன் இல்லாமல் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு டிவைஸ் வந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபுல்லாக உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதில் ஓகே ஆச்சுன்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்கை மாற்றிட்டு செக் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
டயக்னோஸ்டிக் அப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம டிவைஸை செக் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா டயக்னோஸ்டிக்கில் வந்து எல்லாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சம்டைம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நமக்கு இது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஹார்ட் டிஸ்க்கை சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு தடவை செக் பண்ணுறோம். டயக்னோஸ்டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயும் சால்வ் ஆகலை, ப்ராப்ளம் இல்லை காட்டலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ஓஎஸ் ஃபுல்லாகவே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, உள்ளே என்ட்ராச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா ஒர்க் ஆகுது. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணதில் உள்ளே போனோடனே நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும். திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் அந்த ப்ராப்ளம் வரும். உள்ளே இவ்வளோ நேரம் கூட நம்ம இருக்க முடியாது, அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. இதில் வந்து இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இது 100% வந்து ஹார்ட் டிஸ்க் தான் ப்ராப்ளம். ஹார்ட் டிஸ்க்கை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். லேட்டஸ்ட் OS தான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. 21H2 விண்டோஸ் OS தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.